மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவ கீதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாகவதத்தில் 16வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் முதல் உத்தவ கீதை. பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் உத்தவ கீதைக்கு முதல் அத்தியாயம். அந்த முதல் அத்தியாயத்தில் உத்தவ கீதையினுடைய முதல் அத்தியாயத்தில் முழுசாக கதை தான் வந்துச்சு, கம்ப்ளீட்டாக கதை. பகவானை எல்லாரும் அவதாரணம் முடிஞ்சு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. 2வது அத்தியாயத்துலேயும் ஆரம்பத்தில் கதை. ஏன்னா அந்த கலி தர்மம் அழிகிறது, துவாரகை அழிகிறதெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கதை வந்துச்சு. பிறகு பகவானே என்ன பண்ணார்னா உத்தவருக்கு வேதாந்தத்தின் சாரத்தை கூறினார். சொன்ன உடனே வேதாந்தத்தை பற்றிய நிறைய சந்தேகம் உத்தவருக்கு வந்துருச்சு. எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினானோ அதே மாதிரி உத்தவரும் சிஷ்யனாக மாறி கேள்விகள்லாம் கேட்டார். அதற்கு பதிலாக அவதூத கீதை. யது மகாராஜாவுக்கும் அவதூத சந்நியாசிக்கும் நடந்த உரையாடலை சொன்னார். அதில் 24 குருமார்களை பற்றி சொல்லி கடைசியில் தன்னுடைய உடம்பையும் ஒரு குருவாக சொல்லி அதை நிறைய விளக்கம் பார்த்தோம். அவர் அப்படியே அவதூத சந்நியாசி அப்படியே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். போகிற வழியில் எதெல்லாம் பார்க்குறாரோ மடப்பாம்பை பார்த்தா அதிலிருந்து ஒரு பண்பை கற்றுக்கிட்டேங்கிறார். ஒரு பறவையை பார்த்தா அதுலேருந்து பண்பை கற்றுக்கிட்டேங்கிறார். வண்டை பார்த்தா அதுலேருந்து கற்றுக்கிட்டேங்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் ஒரு பண்பை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி 24 குருமார்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குருமார்களை சொல்கிறான். அவர் உலகத்தில் எல்லாத்தையும் குருவாக பாவிச்சு அதிலேருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அந்த உத்தவ கீதை 2வது அத்தியாயத்தில் ஒரு 8 குரு, 3வது அத்தியாயத்தில் 9 குரு, 4வது அத்தியாயத்தில் ஒரு 7 குருமார்களை சொல்லி 24 குருமார்கள் வெளியே இருந்து அவங்க அந்த ஒவ்வொரு பொருளாக பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு சூரியன் ஒரு குரு, சந்திரன் ஒரு குரு, இப்படி எல்லாத்தையும் குருவாக சொல்கிறார். கடல் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு எனக்கு உடம்பே ஒரு குருவாக அமைந்ததுன்னு சொன்னார். இது 4வது அத்தியாயத்தில் பார்த்து முடித்தோம். பிறகு 5வது அத்தியாயத்தில் மீண்டும் உத்தவருக்கு உபதேசம் ஆரம்பித்தார். அதில் பொதுவாக வேதாந்தத்தில் என்னன்னிங்கன்னா 2 யோகம்தான், கர்ம யோகம், ஞான யோகம். இல்லை பக்தி யோகம்லாம் இருக்கேன்னு இதுக்குள்ளே அடைக்கிறலாம். பக்தியை கர்மத்துவ யோகத்துலேயும் கொண்டு வரலாம், ஞான யோகத்துக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ராஜயோகம்னு சொல்லுவோம், எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். 2 சாதனை. மனப்பக்குவத்திற்கு கர்மயோகம், மனப்பக்குவம் அடைந்தவனுக்கு ஞான யோகம். கர்மயோகம்னா என்ன? நாம் செய்கின்ற செயலில் எந்த மாற்றமும் இல்லாமல் பாவனையை மாற்றிக்கிறதே கர்மயோகம். கர்மயோகம்னா ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. தனியாக போய் பூஜை பண்ணுறது, இப்படி உட்காந்து பாடம் கேட்குறது, இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற வேலையே அங்கே கிடையாது. நீ என்ன தொழில் பண்ணுறையோ, என்ன ரோலில் இருக்கையோ, அப்பான்னா அப்பா ரோலு, மகன்னா மகன் ரோல், படிக்கிறவனா படிக்கிற ரோலு, அவனவனுடைய ரோலில் அந்த கடமையை ஒழுங்காக பாவனையை மாற்றி செய்வது கர்மயோகம்னு சொல்லி அதை சொன்னார். பிறகு ஞான யோகம்னா என்ன? குருவிட்ட கேட்டு அதை புத்தியை தெளிவுபடுத்தி நிலைநிற்கு, அதையும் சொன்னார். சொன்ன பிறகு உத்தவருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு 5வது அத்தியாயத்தில். ரொம்ப சுருக்கமாக ஷார்ட்டாக ஞாபகப்படுத்துகிற எல்லாத்தையும். உத்தவ கீதை முறையாக கரெக்டாக அழகாக கொண்டு போகிறார். நிறைய விஷயம் கீதையில் நல்ல விஷயம் இருக்குது. அந்த விஷயம் பூரா இங்கேயும் வருது, அதை விட எக்ஸ்ட்ராவும் வருது. பக்தனுடைய லட்சணம் என்ன, சம்சாரியின் லட்சணம் என்ன, அதாவது முக்தனுடைய லட்சணம் என்ன, சம்சாரியின் லட்சணம் என்ன, பந்தப்பட்டவன் எப்படி இருக்கின்றான், பந்தப்படாதவன் எப்படி இருக்கின்றான், ஞானி எப்படி இருக்கின்றான், அஞ்ஞானி எப்படி இருக்கிறான், இதை கேள்வி. இதுக்கு பதிலாக இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க 6வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தோம். உத்தவ கீதையில் 6, பாகவதத்தில் 11வது அத்தியாயம், இந்த 11வது ஸ்கந்தத்தில். அந்த பக்தனுடைய லட்சணம் என்ன, அதாவது பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, மோட்சத்தை அடைந்தவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னன்னு சொன்னார். சம்சாரம்னா என்ன, துக்கத்தில் உழல்வதுங்கிறது என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக சொல்லி பிறகு அந்த பந்தப்பட்டவன் அஞ்ஞானி, பந்தப்படாதவன் ஞானின்னு சொல்லி அஞ்ஞானியினுடைய லட்சணத்தையும் ஞானியின் லட்சணத்தையும் சொன்னார்.
இதற்கு ஒரு 2 பறவை உதாரணம் சொன்னார். கனவு 2 பறவை இருக்குது. ஒன்று ஞானி பறவை, இன்னொன்று அஞ்ஞானி பறவை. ஒரே மரத்தில் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே 2 இருக்குது. ஒன்று அஞ்ஞானியாக இருக்கும்போது ஒரு ஜீவன், ஒரே ஜீவன் தான். அஞ்ஞானியாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருப்பான், ஞானியாக இருக்கும்போது இன்னொரு மாதிரி இருப்பான். ஞானி என்ற பறவை சாட்சியாக இருக்கிறது. அஞ்ஞானி என்ற பறவை எல்லாம் இன்ப துன்பங்களை உழந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம். தூக்கத்திலேருந்து விழிச்சவனை போல் ஞானி இருப்பான். கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி அஞ்ஞானி இருப்பான். இவன் கனவுலேருந்து விழிச்சவன் மாதிரி இருப்பான். கனவுலேருந்து விழித்த பிறகு கனவுல கண்ட துன்பமும் சரி, கனவுல கண்ட இன்பமும் சரி அவனை ஒன்றுமே செய்யாது. அவனுக்கு அஞ்ஞானிக்கு எப்படி இருக்கும்? கனவுல கண்ட துன்பம் அப்பா நல்ல வேலை போயிடுச்சும்மா, கனவுல கண்ட இன்பம் ஐயோ போயிடுச்சேம்பான். அது இருந்தால் இருக்கக்கூடாதேன்னு நினைப்பான். இவனுக்கு 2மே பொய். அப்படி எண்ணத்தில் ஞானி இருப்பான்னு பார்த்தோம். சரி, அந்த ஞானத்தை எப்படி அடையணும்னு சொன்னால், நீ என்னதான் சாஸ்திரமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட, தேவாரம் திருவாசகம் திருக்குறள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி, கீதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அதில் உனக்கு புண்ணியம் கிடைக்குமே ஒழிய ஞானம் வராது. அதனால் சப்த ஞானத்திலிருந்து அர்த்த ஞானத்திற்கு வர வேண்டும்னார். இப்போ வெறும் சப்த ஞானங்கிறது புண்ணியத்தை கொடுக்குமே ஒழிய ஞானத்தை கொடுக்காது. அதனால் ஞானத்திற்கு அர்த்த ஞானத்திற்கு அர்த்தம்னா அர்த்தம். ஒரு கீதை படிக்கிறோம்னா ஸ்லோகத்தை படித்தா புண்ணியம் கிடைக்கும். இப்போ நாம் கூட பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் இதில் வாசிக்கிறோம், கடைசியில் புண்ணியம் கிடைக்கும். அதனுடைய பொருளை உணர்றதுக்கு இந்த கிளாஸெல்லாம் நம்ம எடுக்கிறோம். சிவபுராணத்தில் வருதா இல்லையா? அதாவது பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அப்படின்ட்டு. பொருளை உணர்ந்து சொன்னால் ஞானம் கிடைக்கும், பொருளை உள்ளாமல் சொன்னால் புண்ணியம் கிடைக்கும், மனப்பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பசுமாடு உதாரணமெல்லாம் சொன்னார். பால் கறக்காத பசுமாடு முக்கியமான பலனை கொடுக்காது. அதுக்கு புண்ணியம் இருக்குது, அதை வளர்க்குறது பாவிக்கிறது இல்லை. ஆனால் பால் கறக்கிற பசுமாட்டில் புண்ணியமும் இருக்குது, நம்மளுக்கு தேவையான பாலுங்கிற பலனும் கிடைக்கும். அப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லி, நீ சாஸ்திரத்தை படித்தால் மட்டும் பத்தாது, அதனுடைய பொருளை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் ஞானம் கிடைக்கும் சொன்னார். சொன்ன உடனே திருப்பி என்னாச்சுன்னு சொன்னால், அதற்கு மனப்பக்குவத்திற்கு கர்மயோகம், பக்தி யோகம், சத்சங்கம் 3ம் தேவை. இந்த அடைவதற்கே, இந்த ஞானத்தை அடைவதற்கே முதல் கர்மயோகம் பண்ணணும், கடவுள்கிட்ட நல்ல பக்தி பண்ணணும், பிறகு ஒரு நல்ல சத்சங்கம் தேவைன்னு முக்கியமான கருத்து சொன்னார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வர்றார். பந்த லட்சணம், மோட்ச லட்சணம், ஞானி அஞ்ஞானி. ஞானிக்கு என்ன பலன்? அப்போ அந்த ஞானத்தை எப்படி அடைகிறது? அப்போ ஞானத்தை அடைவதற்கு முதல்ல கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும். கரெக்டாக. அப்புறம் ஞான யோகத்துக்கு அர்த்த ஞானம் போய் சப்த ஞானம் போய் அர்த்த ஞானம் வரணும். அப்படி அர்த்த ஞானம் வரணும்னா நீ என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணணும்னா, கர்மயோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், நல்ல சத்சங்கம் தேவையினர். ஞானத்துக்கு எந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கும் முதல்ல செய்ய வேண்டியது கெட்டவங்கிட்டிருந்து விலகி நல்லவங்களோட பழகுறது, நல்லவங்களுடைய சூழ்நிலையை உருவாக்கி வைத்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு கருத்து பார்த்தோம். சத்சங்க மகிமை. அப்போ அதை பற்றி சொன்ன உடனே என்னாச்சு, அந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய சத்புருஷர்களுடைய தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு. அப்போ சத்புருஷர்களுடைய குணங்கள் என்னென்னு உத்தவர் கேள்வி கேட்டார். திருப்பி இந்த பக்தியை பற்றியும் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கள், இந்த சத்புருஷர்களை பற்றி விலைக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே 30 பண்புகளை சொன்னார். 30 பண்புகள், நிறைய பண்பு இருக்குது. சத்புருஷர்களுடைய பண்புகளை சொன்னால் அளவு கடங்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கீதையில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அத்தியாயத்தில் 20 பண்பு இருக்குது. தெய்வ அசுர சம்பத் யோகம் சொல்லி அங்கேயும் பார்த்தா ஏகப்பட்ட பண்புகள் சொல்கிறாரு. குணத்திரய விபாகத்தில் 3 குணங்களை அடிப்படையாக வச்சு சொல்கிறார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம்லாம் சொல்கிறார். இப்படி குணங்களை பற்றி கீதையிலே நிறைய அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு குறிப்பாக ஒரு 30 பண்பை எடுத்து, இந்த பண்பு உள்ளவன் சத்புருஷன் அவர் கேட்டதுனால அதை சொல்கிறார். நம்ம ஏற்கனவே 14 பண்புகள் பார்த்துட்டோம் இதுக்கு முந்தின அந்தரயோகத்தில். இப்போ 15வது பண்பு பார்க்கணும். அதில் 30வது பண்பு பக்தியை பற்றி சொல்கிறார். அந்த பக்தியில் கூட பார்த்தீங்கன்னா சிக்ஞாசு பக்தி, ஞான பக்தின்னு சொல்லி 2 விதமான பக்தி உள்ளவன் சத்புருஷன்கிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறார், இந்த பக்தியை பற்றி மிச்சம் இருக்க சுலோகங்களில் பூரா பக்தியை பற்றி இந்த அத்தியாயம் பூரா விளக்குறார். இந்த அத்தியாயத்தில் பக்தியை பற்றி நிறையா வரும். இந்த 30 பண்பில் 30வது பண்பு பக்தி. அதில் ஜிக்ஞாசு பக்தி, ஞான பக்தின்னு சொல்லி 2ஆக பிரித்து சொன்ன உடனே
திருப்பி அந்த பக்தியை பற்றி மிச்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறார். இப்போ நாம் என்ன பார்த்துருக்கோம் சொன்னால் 13 பண்பு குணங்கள் பார்த்துருக்கோம். முதல்ல என்னன்னு சொன்னால் கிருபை, ஏற்கனவே பார்த்தது. கருணை, ஒரு மனிதன் கருணையுடையவனாக இருக்க வேண்டும். நல்ல மனுஷன் என்ன, இரக்க குணம் முதல்ல இருக்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கருணை, அன்பு இருக்கணும். துக்கப்படுறவங்களை பார்த்து ஒரு கருணை வரணும். கருணை வராட்டாலும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கலாம், சந்தோஷப்படுறவனு இருக்கான், அது கூடவே கூடாது. கஷ்டப்படுறத பார்த்தா சந்தோஷப்படுறவனு இருக்கான், அது கூடாது. நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். பிறகு துரோகம் செய்யாமை, அக்ருத் தோஷக. முதல்ல சொன்னது கிருபாலுகு, கிருபை, கருணை. ரெண்டாவது இதெல்லாம் விளக்கம் நிறையா பார்த்துட்டு ஒவ்வொரு வரையிலும் சொல்லிட்டு போயிடுவேன். அக்ருத் தோஷக, துரோகம் செய்யாமை. இதில் துரோகம் செய்கிறதுல முக்கியமான துரோகம் எந்த துரோகம் தெரியுமா? ரொம்ப மோசமான துரோகம் நம்பிக்கை துரோகங்கிறாங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்குங்கிறார். நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாதான். ஒரு திருடன்ட்ட கூட நீங்கள் நம்பி ஒரு பொருளை ஒப்படைச்சா அவனுக்கு அந்த ஏமாத்துகிற புத்தி வராது. திருடனுக்கே கூட இருக்குது ஒரு பாதுகாப்பு. இதை பாதுகாப்பாக வச்சுருந்தா பாதுகாப்பாக வச்சுருப்பான். ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்துட்டான்னு சொல்லி அப்படி இருக்குது. சாரதா தேவியார் சொன்னல, சாரதா தேவியார் காட்டு வழி போகும்பொழுது ஒரு திருடன் எல்லாம் விட்டு போயிடுவாங்க, பயம். அவனை பார்த்து, அப்பா என்னை கொண்டு போய் உங்கள் மருமையை அங்கே இருக்காரு, நீ விட்டுருங்கப்பான்னு கேட்குது அந்த அம்மா. அவன் கூட பாதுகாப்பாக கொண்டு போய் அவன் அம்மையாரை விட்டுட்டு ராமகிருஷ்ணர் பக்தனாக மாறிடுறான் கடைசியில் அந்த திருடனை. அந்த நம்பி அந்த அன்னையார் சொன்ன உடனே அந்த நம்பிக்கை திருடனுக்கு கூட அந்த புத்தி வரல. அதனால் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் ரெண்டாவது பண்பு. திதிக்ஷை, பொறுத்து கொள்ளுதல். நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிறைய வரும் பொழுது அதை நீக்க முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி நீக்க முடியாத பட்சம் வரும் பொழுது வேறு வழியே இல்லைன்னா என்ன செய்யணும்? தாங்கிறது தவிர வழி இல்லை. தாங்கி பழகணும். நம்மளுடைய விரதங்கள்லாம் எப்படின்னா பசியை தாங்கிறது, நடந்து பழகிறது, உட்கார்ந்து பழகிறது, எல்லாமே திதிக்ஷை தான், சகிச்சு பழகிறது. இது ஒரு பண்பு. பிறகு வாய்மை, சத்தியம் பேசுதல். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீதிலாத சொல்லல்ங்கிறார். சத்தியங்கிறது முக்கியம். பொய் பேசாமல் இருக்கிறது சத்தியம். அதே நேரத்தில் சில இடங்களில் ஒரு ஊரவே காப்பாற்ற வேண்டியது இருக்கு. ஒரு பொய் சொன்னால் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற தப்பே இல்லை. பொய்மையும் வாய்மை இடத்து அப்படிங்கிறார் அங்கே. அதனால் கவனமாக புரிஞ்சுக்கணும். வாய்மைங்கிறதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறக்கூடாது. பிறகு உண்மையாக வாழுதல், சத்தியமாக வாழுதல். பிறகு ஐந்தாவது குணம் அவைத்யாத்மா, அதாவது கீழான மனம் இல்லாமல் இருத்தல். அதாவது நம்ம உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணும், கீழான சிந்தனை இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனசில் போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, வஞ்சனை இருக்குது, சூது இருக்குது, இதெல்லாம் கீழான மனம்தான். ஆனால் இந்த இடத்துல இந்த விளக்காசிரியர்கள் சொல்கிறாங்க, இங்கே சொல்லியிருக்கிறது பொறாமை இல்லாத மனம் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரு கோபக்காரன் என்ன பண்ணி சொல்லுவான்னு தெரியுமா? நான் பெரிய கோபக்காரன்னு சொல்லிடுவான். ஒரு நான் பழி வாங்குகிற புத்தி விட வேண்டாமா, நான் பெரிய கொள்ளக்காரன்னு கூட சொல்லுவான், நான் குலகாரன்னு சொல்லுவான். அது கீழான மனம்தான். நான் பெரிய பொறாமக்காரன் யாராவது சொல்லியிருக்கானா? சொல்லுவானா? பாருங்கள். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு கூட மனசு வரல. அது ரொம்ப கீழானன்னு அவனுக்கே தெரியுது. இது எல்லார் மனசுலையும் ஊறி இருக்குது. பொறாமையை நீக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஞானம் 100% நிஷ்டையானாத்தே போகும். கொஞ்சம் போல் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது. வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இப்போ பொறாமை எனக்கு வருது, வரக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை வளர்த்து கொண்டு வரணும். அப்படி பொறாமை இல்லாத மனம் உள்ளவன் கீழான மனம் இல்லாதவன்ட்டார். பிறகு சமதிருஷ்டி, அனைவரையும் சமமாக பார்ப்பவன். புலியையும் சமமாக பார்க்கணும், நாயையும் சமமாக பார்க்க போய் கட்டிப்பிடிக்க முடியுமா? அறிவில் சமமாக பார்க்கணும். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கலெக்டர் இருந்தாலும் கலெக்டருக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே கீழே இருந்தானா கீழே இருக்கவனை அவமதிக்கக்கூடாது. ஆள் மனசில் எங்கெங்கே எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். ஆள் வெளியே வாழும் பொழுது ஆள் மனசுக்குள்ளே எல்லாம் ஒன்று தான், எல்லாம் கடவுளுடைய படைப்புங்கிற சமதிருஷ்டி இருக்க வேண்டும். பிறகு சர்வ உபகாரக, எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை. இது ஆன்மீகத்துக்கு வராத எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, யாருக்கு உதவுற மனப்பான்மை இருக்கோ, கொடுக்குற மனப்பான்மை இருக்கோ, அவன் உண்மையிலே பெரிய ஆள் ஆயிடுவான்.
சமுதாயத்தில் கூட பார்த்திங்கன்னா கர்ணன்ட்டு நிறைய கெட்ட குணம் இருந்துச்சு. ஏன்னா அதர்மத்துக்கு துணை போனான். அந்த ஒன்று நாள் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தான். பிறகு அடுத்து 11 பண்பு 30வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இதில் இன்பம் தரும் பொருள்களில் பாதிக்காமல் இருத்தல். நாம் எல்லாத்துலேயும் பாதித்து விலகி இருந்துருவோம். நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குற பொருளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். டாக்டர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த பொருள் சாப்பிட்டா தான் எனக்கு ருசியாக இருக்குது, எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு என்ன பண்ணுவான்? முதல்ல ஒன்று சாப்பிடுவோம், பிறகு உள்ளே போன பிறகு இன்னும் 2 சேர்த்து உள்ளே போடுவோம். நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். இதை பார்க்கக்கூடாது நினைப்போம், பார்ப்போம். அதில் இன்பம் தரும் பொருள்களில் பாதிக்கப்படாமல் இருத்தல். இன்றைக்கி டெலிஃபோன்னு பெரிய உதாரணம். ஒன்றை பார்க்கணுன்னு உள்ளே போவோம், எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. பிறகு அதை விட்டு வெளியே போக முடியாது. சின்ன பிள்ளைலாம் இன்றைக்கி அதில் ரொம்ப கெட்டு போகுதுங்க. உள்ளே போய் லேசாக எதாவது பார்க்க ஆரம்பிக்குது, அப்புறம் என்ன பண்ணுது, அதில் ஒவ்வொன்றா நம்மளை இழுத்துட்டு கொண்டு போயிடுது. அதிலிருந்து பாதிக்கப்படாமல் இருத்தல். இன்பம் தரும் பொருள்களிலிருந்து பாதிக்கப்படாமல் இருத்தல், இது 8வது பண்பு. பிறகு தமக, இந்திரிய கட்டுப்பாடு. இதையும் பார்த்துட்டோம். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்தெந்த பொருள்களிலும் எந்தெந்த சந்நிதியிலும் சஞ்சலத்தை அடையாமல் இருத்தல், புலனடக்கத்தோடு இருத்தல். தாந்தகங்கிறார் இங்கே, தமகங்கிறதுக்கு தாந்தக. பிறகு மென்மையானவன், இதுவும் பார்த்துருக்கோம். மிருதுவானவன், அதாவது மென்மையான மனதை உடையவன், மற்றவரிடம் மென்மையாக நடந்து விடுபவன். ஞானி கல்லை போலும் இருப்பானா, பூவை போலும் இருப்பானா. மற்றவகிட்ட மென்மையாக நடந்துக்கிடுவானா, அவன்கிட்ட யாராவது கடுமையாக நடந்தால் பாறை மாதிரி இருந்துக்கிடுவானா. அவனை யாராவது தாக்குனாங்கன்னா பாறை மாதிரி இருப்பானா. ஆனால் இவன் மற்றவங்கிட்ட மலரை போல் நடந்துக்கிடுவானா. இது மென்மையானவன். இதை பற்றி நிறையா பார்த்தோம். எங்கே மென்மையாக இருக்கணுமோ அங்கே மென்மையாக இருக்கணும். சில இடத்துல கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். போலீஸ்காரன் மென்மையாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? போலீஸ்காரர் போலீஸ்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் வாத்தியாராக போயிட்டார். வாத்தியாராகணும்னு ஆசைப்பட்டார், போலீஸ்காரராக போயிட்டார். போலீஸ்காரர் ஆனவர் வாத்தியாராகணும்னு ஆசைப்பட்டவரா இல்லையா? அவர் ஒரு திருட வந்திருக்கான், என்ன தண்டனை பண்ணியிருக்கான், இனிமேல் திருட மாட்டேன்னு 1000 தடவை எழுதி கொடுத்தாராம். அவர் என்ன பண்ணார், போலீஸான் வாத்தியாராக போனார், அடின்னு அடித்தாராம் பையனை போட்டு. இவர் இம்போசிஷன் எழுத சொன்னார், அப்படி பண்ணாராம். எங்கே மென்மை எங்கே கண்டிப்பு அப்படிங்கிறத கவனமாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பிறகு தூய்மை. தூய்மைங்கிறது எல்லா இடத்துலையும் தூய்மை. உடலில் தூய்மை, உணவில் தூய்மை, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் தூய்மை, வச்சிருக்க இடத்துல தூய்மை. நாம் என்ன பண்ணுவோம், யாரும் பார்க்காத இடத்த என்ன பண்ணுவோம், குப்பையாக போட்டு வச்சுருவோம். பார்க்குற இடத்த நீட்டாக அழகாக வச்சுருப்போம். பார்க்காத இடமா இருந்தால் குப்பையாக போட்டுருவோம். நம்ம உடம்புல பார்க்காத இடம் எது? மனசு. சட்டை போட்டிருக்கிறத பார்த்துலாம், முகத்தை பார்த்துலாம் எல்லாம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் மனசை யாரும் பார்க்க முடியாதுன்னு குப்பையாக வச்சுருக்கோம். மனசை எல்லாருமே அப்படி தானே வச்சுருக்கோம். மனசையும் சுத்தமாக வைக்க வேண்டும். அதாவது நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கும் ஃபாரின் கலாச்சாரத்துக்கும் இவர் விவேகானந்தர் ஒன்று சொல்லுவார். நம்ம நாட்டில் சமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சுட்டு அந்த துணி முதல் நாள் போட்ட துணியை நினைக்காமல் போட மாட்டாங்க. அது அழுக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வேட்டியெல்லாம் அழுக்காக இருக்கும். ஆனால் ஒரு இடம் சும்மா அலட்சியாவது அதை போட்டுருவாங்க. வெளிநாட்டுக்காரன் பார்த்தா அப்போ டெய்லி குளிச்சிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. அவன் பார்த்திங்கன்னா குளித்து 1 மாதம் ஆகுமா, ஆனால் சட்டை கோட்டு சீட்டு போட்டு நீட்டாக வருவானா வெளியே. 1 மாதம் கூட குளிக்காமல் இருப்பானா, ஆனால் வெளியே நீட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அழுக்காக இருக்கும். இப்போ நம்மளும் அப்படி தான். உள்ளே என்ன பண்ணியிருக்கோம், மனசை சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்குறதே இல்லை. அது மாதிரி வீட்டில் ஹாலில் சுத்தமாக இருக்கும், அடுப்பங்கரையும் கஷ்டமாக இருக்கும், பூஜை ரூம் கூட கஷ்டமாக தான் கிடக்கும். ஏன்னா நம்ம மட்டும் தானே பூஜை ரூமுக்குள்ளே போகிறோம், வேறு யாரும் போக மாட்டாங்கல்ல. பாத்ரூம் அதை விட மோசமாக இருக்கும். சித்பவானந்தர் சொல்வார், பாத்ரூமு, கிச்சனு, சமையல் கட்டு 3 ஒரே மாதிரி சுத்தமாக இருக்கணுமா. அதனால் தூய்மை, இதையும் பார்த்தோம். பிறகு தேவைக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளாதவன், அபரிக்கிரக, பொருளை சேர்க்காதவன். இது ஒரு முக்கியமான பண்பு நம்மள்கிட்ட. எப்பயுமே சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், எந்த பொருள் கொடுத்தாலும் போதும் வேணான்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அதுக்கு அளவுக்கு மேலே எனக்கு வேணான்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவோன்னா, போட்டு எப்போயாவது பயன்படும். வீட்டில் பாருங்கள், எப்போயாவது பயன்படும் வச்சுருப்பான். எதுக்கு இந்த போகி பண்டிகை வருது தெரியுமா? தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அன்றைக்கி ஒரு நாளைக்காவது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து தேவையில்லாமல் தூக்கி வெளியே போடுன்னு சொல்கிறதுக்காக.
அன்றைக்கி தானே சுத்தம் பண்ணுறான், வெள்ளை அடிக்கணும் அது இதுன்ட்டு. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. பெயிண்ட் அடித்தாச்சுன்னா 10 வருஷத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சுத்தம் பண்ணுற வேலையை நின்று போயிடுது. இருந்தாலும் சுத்தம் பண்ணணும் அதை. அப்போ தேவைக்கு மேல் சேர்த்து கொள்ளாமல், அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சாமி வந்து ரூமில் இருக்கிறதால தேவையெல்லாம் எடுத்து வெளியே போடலாம்னு நினச்சாராம். எது தேவையில்லைன்னு பார்த்தாரு, ஒன்று கூட ஒரு தேவை இருக்கிறது மாதிரி இல்லையா, அவரே ரொம்ப விட்டு வெளியே போயிட்டார். ஒன்று கூட தேவையில்லைன்ட்டு. அந்த மாதிரி பொருளை அதிகமாக சேர்த்து இல்லாமல் இருத்தல். பிறகு அதில் இன்னொன்று இருக்குது. அதாவது அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்க பொருளில் மமகாரம் இல்லாமல் இருக்கணும். தேவையான பொருள் இருக்கும், என்னுடையதுங்கிற புத்தி அதில் வரவே கூடாது. எப்பயுமே நம்ம பொருளை சம்பாதிக்கலாம், பொருள்களை சேர்க்கலாம். அது இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையோ நம்மளையோ பாதுகாக்க முடியும், தப்பு இல்லை. ஆனால் அதிலிருந்து நாம் காப்பாற்றிக்கிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு அது நம்முடையதுங்கிற புத்தி இருக்கக்கூடாது, மமகாரம் இல்லாமல் இருக்கணும். ஒரு சாமி வந்து சன்னியாசம்னா ஒரு குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் அவங்க வந்தார். ஒரு புதுசாக சன்னியாசமானார். அவர் சொன்னார், நீ கொஞ்சம் தபஸ் பண்ணினா உனக்கு நிறையா பணம் சேரும், பிறகு அந்த பணத்துலேருந்து விடுபடுவதற்கு நீ ரொம்ப தபஸ் பண்ணணுப்பாண்டார். அது மாதிரி பொருளை சேர்க்கலாம், அந்த பொருளை நம்ம பயன்படுத்தலாம். அந்த பொருள் வந்து என்னுடையதல்லங்கிற புத்தி இருந்தால், மமகாரம் இல்லாமல் இருந்தால் அதிலிருந்து தப்பிச்சிடலாம். இல்லாட்டி நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியாது. பிறகு கடைசியாக பார்த்தது 2 இது. அநீகக, அதாவது அடக்க முடியாத ஆசை, வெளிச்செயல் அற்றவன். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அடக்க முடியாத ஆசைன்னு இருக்குது, வெளிச்செயல் அற்றவன். கர்மேந்திரிய பிரதானமாக அதிகமாக செயல் செய்யாமல் ஞானேந்திரிய பிரதானமாக செயல் செய்பவன். இப்போ வெளியே நிறைய செய்கிறோம், இப்போ கோயில் பூஜை அதெல்லாம் நல்ல செயல், விவகாரம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறான். இவன் அதிகமாக பூஜை ஜபத்தில் இருப்பான், அந்தக்கரண விருத்தியில் இருப்பான். கொஞ்சம் அதிகமாக ஜபம் பண்ணுறது, சாஸ்திர விசாரம் பண்ணுறது, படிக்கிறது, இதில் அதிக கவனம் செலுத்துபவன், ஞானேந்திரிய பிரதானமாக இருப்போம். இதுக்காக அந்தர்யோகம்னு சொல்லி சித்பவானந்தர் வச்சார். இப்போ நாம் அதுக்காகத்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய உள்குள்ள விஷயங்களை சேகரிக்கிறோம், நல்லா ஜபம் பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம். இதெல்லாம் அந்தர்முகம், வெளியே இருக்கக்கூடிய எண்ணங்களை உள்ளே திருப்பக்கூடியவன், அதிகமாக அந்தர்முகமாக இருப்பவன் ஒரு பண்பு இருக்குது. கடைசியாக பார்த்தது மிதபுக்கு, மிதமாக உண்பவன். இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு ஒத்து வராத குணம். கொஞ்சமாக அளவாக சாப்பிட்றது. சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்துடலாம், அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பிடாமல் இருக்கிறத விட அளவாக சாப்பிட்றது ரொம்ப கடினம். நம்மளுக்கு ரொம்ப உணவு அழகான ருசியான உணவு வச்சாச்சுன்னு சொன்னால் அது அளவோடு எந்திரிக்கிற மனசு வராது. அன்றைக்கி ஒன்று சொன்னேன், வேஸ்ட் பண்ணுவோம்னு கூட என்ன பண்ணிடுவோம், வேஸ்ட் ஆகி வச்சுருவாங்க, வேஸ்ட் ஆகிரும் உள்ளே போட்டுருவோம். ஒரு பண்பு பரமார்த்தானந்த சாமிஜி அந்த இருக்கு, அவர் சொன்னார், என்ன பண்ணுவார்னா வேணான்னு முன்னாடியே சொல்வார். வைக்கும்போதே என்ன பண்ணுவார், எனக்கு இவ்வளோதான் வைக்கணும் வேணான்னு சொல்லிடுவார். சாமி இன்னொன்று சாப்பிடுங்க, நம்மளுக்குன்னு ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று சாப்பிடுங்கன்னு வச்சுருவாங்க, தொடவே மாட்டார். ஒருத்தர் சொன்னார், இது வேஸ்ட் ஆகிரும்ல சாமி, உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, தர்மம் இல்லையே, தர்மம் இருக்கா இல்லையா, உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதை வேஸ்ட்டு பண்ணலி இது வேஸ்ட் ஆகிரும்னார். எந்த வேஸ்ட்டு முக்கியம்னு கேட்டார். அந்த வேஸ்ட்டு முக்கியமாக இந்த வேஸ்ட், நான் தான் வேணான்னு சொன்னேன் இல்லை, முதலே தவிர்த்தரணும். அப்படி வச்சுட்டா நம்மளுக்கு தேவைன்னு நிப்பாட்டம் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் அதோட நிப்பாட்டிடணுங்கிறார். உள்ளே போடக்கூடாது, குப்பை தொட்டியான்னு இருக்கிறார். குப்பை தொட்டி மாதிரி குப்பை தொட்டியில் போட்டு அழுகி போய் உடம்புல போட்டு அழுகி போயிருங்கிறார். அந்த பண்பு மித புக் அப்படிங்கிறார். அளவாக உணவு சாப்பிடும் பழக்கம் உள்ளவன். நம்மளுக்கு முடியாது, ரொம்ப யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த நல்லா இருக்குது நம்மளே கேட்போம், நம்ம கேட்காட்டி பரவாயில்ல, அவங்களாம் வச்சானு நிப்பாட்ட மாட்டோம். இப்படி ரெண்டுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறையா பார்த்துட்டோம். நான் சுருக்கமாக ஒரு 15 நிமிஷத்தில் ஞாபகப்படுத்தியிருக்கேன் எல்லாத்தையும். ஏன்னா பண்புகள்ங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக ஞாபகப்படுத்தியிருக்கேன். இப்போ பார்க்குற பண்பு சாந்தக சமக, அதாவது மனதை முறைப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், எந்த விதமான உணர்வுகளாலும் தாக்கப்படாமல் மனதை வைத்து கொள்பவன், மனதை ஒருமுகப்படுத்தியவன், தேவையற்ற எண்ணங்களை நீக்கியவன் சொல்கிறார். மன விஷயத்தில் உணர்வுகள், யாராவது திட்டுனா நம்மளை பாதிக்கும், அடித்தா உடம்பு பாதிக்கும், திட்டுனா மனசு பாதிக்கும். தீயினால் சுட்டபன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்னு இருக்குது. அப்படி யாராவது நம்மளை சுட்டுட்டா
அது எந்த ஜென்மத்திலையும் அப்படியே மறக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னால் இன்னும் என் மனசை விட்டு போகலை. சொல்கிறோமா இல்லையா? அடித்தது கூட மறந்துடுவோம், அந்த வார்த்தைகள் மறக்காது. அப்படி யாராவது நம்மளை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கெடுதல் பண்ணியிருந்தாலோ என்ன பண்ணியிருந்தேன்னா, அதை நினச்சி எல்லாம் மித்தியாங்கிற புத்தி வந்து ஓடி போயிடும். கடந்து போய்கிட்டே இருக்குது. அதை நினைக்கிறதுல யாருக்கு கஷ்டம்? அவன் சொல்லிட்டு போயிட்டான், யாரோ நம்மளை புண்படுத்திட்டு போயிட்டான். அதை நினச்சி வேதனைப்படுறது யாருக்கு? நம்மளுக்கு தான் கஷ்டம். உடனே போக்க முடியாது. உடனே போக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும்னா, அது அன்னைக்கு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஓடி போச்சு, அந்த நாள் என்றைக்கோ கடந்து போச்சு. இப்போ அதை போய் நான் ஏன் ரொம்ப நினைக்கணும்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து விடுபட முயற்சி பண்ணணும், பழகணும். எந்த விதமான உணர்வுகளாலும் தாக்கப்படாதவன், எமோஷனல் பேலன்ஸ். அந்த எமோஷனல் பேலன்ஸ் வரணும். பழிவாங்கிற உணர்வு, போட்டி, பொறாமை, இதிலிருந்தெல்லாம் மனசு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஓரளவுக்கு தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஞானம் வந்தால் தான் முழுசாக போகும். ஓரளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஞானம் வந்தால் மட்டும் இல்லை, ஞான நிஷ்டையானத்தையும் கம்ப்ளீட்டாக போகும். உணர்வு ரீதியாக பேலன்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். வேதாந்தம் படித்தாலும் கூட கஷ்டம். துர்வாச மகரிஷி ரிஷி தான், எதுக்கெல்லாம் சாபம் போட்டுருவார். போட்டார் இல்லையா? விஸ்வாமித்திரர் ஆரம்ப காலத்திலே உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டதையும் செஞ்சார். பிறகு பிரம்மரிஷி பட்டம் வந்தார். அந்த ஞான நிஷ்டையடைவது வரைக்கும் மனசு உணர்வுகளால் பாதிக்கப்படக்கூடிய இயல்பு உடையது. அதிலிருந்து முதல்ல விடுபட வேண்டும். பிறகு மனதை ஒருமுகப்படுத்தும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்பெல்லாம் எதுக்குன்னா, வெளியில் இப்போ வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் சாதாரண ஜபம் பண்ணி பாருங்கள். 108 தடவை ஜபம் பண்ணுறேன்னு உட்காருவீங்க. முதல் தடவை அந்த ஜபத்தில் மன்னம் போகும், 2வது தடவை சொல்லும்போது போகும், 3வது தடவை எங்கேயோ போயிடும், அப்புறம் 108வது தடவை சொல்லும்போது திருப்பி வரும். உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கான், என்ன எங்கேயோ ஓடி போயிடும். இந்த மாதிரி ஒரு சத்சங்கம், ஒரு பேச்சு ஆர்வமாக கேட்டால், இல்லாட்டி சொல்கிறவங்க நல்லா சொன்னால் ஒரு வேளை வெளியே போகாமல் கேட்கலாம். இல்லாட்டி ஒன்று வீட்டை பற்றி ஞாபகம் வரும், இல்லாட்டி தூக்கம் வந்துடும். அது சொல்கிறவங்களை பொறுத்து இருக்குது, சொல்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இதெல்லாம் மனசை ஒரு வாத்தியாரே கிளாஸில் போனீங்கன்னா அவனுக்கு பாடத்தில் ஆர்வம் இருந்தால் மனசு வெளியே போகாது. பாடத்தில் ஆர்வம் இல்லாட்டி மனசு எங்கேயோ வெளியே போகும். சொன்னல ஒரு கர்மயோகத்தை பற்றி காலையில் 1.5 மணி நேரம், சாயந்தரம் 1.5 மணி நேரம் சித்பவானந்தர் கிளாஸ் எடுக்கிறாரு. முடித்தவொடனே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்டார். சாமி, இந்த அந்தர்யோகத்தில் கர்மம்னு சொன்னீங்களே, இந்த செத்த பிறகு பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுனீங்களாங்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணார், இது ஏன் கர்மம் தலையில் அடிச்சுக்கிட்டார் அவர். வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ மனசு கொஞ்சம் கூட அங்கே ஒன்றலை, கொஞ்சம் கூட மனசு ஒன்றலை, எங்கேயோ போயிடுது மனசு. அப்போ மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பண்பு 2வது. இந்த கிளாஸெல்லாம் கேட்க தன்னை எரியாமல் வருங்கிறார். பிறகு தேவையற்ற எண்ணங்களை நீக்குவது, தேவையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு தேவையற்ற எண்ணங்களை நீக்குவது. இந்த சுகர் அர்ஜுனனுக்கே ஒரு போட்டி வைப்பாங்க. எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு, ஏன் அர்ஜுனன் மேலே வந்து துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப ஒரு அன்பு வந்துச்சுன்னா, ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி வந்து ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பார். எல்லாரையும் கூப்பிடுவார். துரியோதனை எல்லாத்தையும் கூப்பிட்டு, சின்ன வயசில் அந்த கிளியில் வந்து கழுத்து இருக்குல்ல, கழுத்து அடிக்கணும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு என்ன தெரியுது பாரு, மரம் தெரியுது, மரத்தில் ஒரு கயிறு கட்டி இருக்குது, அதில் கிளி தொங்குது அப்படி பண்ணி போயிருன்றுவார். எல்லாத்தையும் கேட்பார், உனக்கு என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ஆளும் இப்படி மரம் இருக்குது, மரத்தில் கிளி இருக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அர்ஜுனன்ட்ட கேட்டவன் என்ன தெரியுது, கழுத்து மட்டும் தெரியுதும்பான், அடிம்பார் வாங்கி. அப்போ மனசு எங்கே குவிஞ்சிருச்சு அவனுக்கு, ஒரே இடத்துல சுகருக்கு வந்து எண்ணெய் கிண்ணத்தை கொண்டுட்டு அந்த ஒரு அரண்மனையில் ஜனகர் டெஸ்ட் வைக்கிறாரு, இவன் மனசு ஒருமுகமாக இருக்கான்னு சொல்லி. அங்கே நாட்டியம், நடனம், பாட்டு கச்சேரி, நிறைய உணவுகள் பரிமாற, கேளிக்கை கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரண்மனையை சுற்றிட்டு எண்ணெய் சிந்தாமல் வாங்குறார், ஒரு பொட்டு சிந்தாமல் கொண்டு வந்துடுறார் அவர். எண்ணம் பூரா அங்கே ஒருமுகமாகுது. அப்படி மனதை ஒருமுகப்படுத்தி பழக வேண்டும். இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். முழு கான்சன்ட்ரேஷன் நல்ல ஞானம் வந்தால் வரும். அதாவது முதல்ல விக்ஷேபம் வெளியே போகக்கூடாது, பிறகு உள்ளே கொண்டு வரணும். அதாவது தமோ குணத்தில் இருக்கவனு வேறு எண்ணம் இல்லாமல் சும்மா இருப்பான், சாத்வீகத்தில் இருக்கவன் இருப்பான், ரஜோ குணத்தில் இருக்கவன் கொஞ்சம் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். தமோ குணத்தை விட கொஞ்சம் வெளியே போகிறது பரவாயில்ல, அதுக்கு பிறகு வெளியே போகாமல் கொண்டு வர வேண்டும். பிறகு
இது முக்கியமான பண்பு மனசு. பிறகு என்ன சொல்கிறதுன்னா, நடக்காததை நடந்துருமோ நினச்சிக்கிட்டு உட்காந்து சும்மா தேவையற்ற எண்ணங்களை நீக்குவது. நாம் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லி கற்பனையிலே உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அர்ஜுனனுடைய துயரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அர்ஜுனன் போர்க்களத்துக்கு வந்த உடனே முக்கியமான துயரத்துக்கு காரணம் பீஷ்மரும் துரோணனும் இறந்து போயிடுவாங்க. இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலை. கீதை உருவானதே எப்படி? அவங்களுடைய மரணத்தை குறித்து தான் துக்கப்பட்டு உட்காந்துருக்கான். இன்னும் போரே நடக்கலை, அவங்க இறந்து போயிடுவாங்க, அவங்கள கொல்ல வேண்டிய வந்துடும், கொன்றுவோம். இவனுடைய வீரத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அப்போ நடக்காததை இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லி கற்பனையிலே நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது கூடாது. தேவையற்ற எண்ணங்களை நீக்கி தேவையான எண்ணங்களில் மனதை நிறுத்துவது. அப்போ சாந்தக மனதை அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னால், உணர்வுகளால் பாதிக்கப்படாத எண்ணம், போட்டி பொறாமை போன்ற எண்ணங்களால் பாதிக்கப்படாத மனசு, ஓரளவுக்கு மனதை குவிக்கும் மனசு, பிறகு தேவையற்ற எண்ணங்களை நீக்கும் மனசு. இதுக்கு பேர் சாந்தக, அதாவது மனக்கட்டுப்பாடு. அடுத்தது ஸ்திரக, 16வது பண்பு. இதுக்கு உறுதி அல்லது தொடர்ச்சின்னு அர்த்தம். உறுதிங்கிறத விட ஒன்றை விடாமல் தொடர்ந்து செய்பவன். எதை விடாமல் தொடர்ந்து செய்பவன்? தன்னுடைய ஸ்வதர்மத்தில் தன்னுடைய கடமையை தொடர்ந்து விடாமல் செய்பவன். கடமைன்னு ஒன்று எடுத்தாச்சுன்னு சொன்னால் அதில் உறுதியாக இருக்கணும். இந்த இது என்னுடைய கடமை, இதை நான் விடாமல் செய்வேன்னு சொல்லி. பிறகு ஒரு விஷயத்தை புரிகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், தெளிவாக புரிஞ்சாச்சுன்னு இது கரெக்டாக அதில் உறுதியாக இருக்கணும். பிறகு போட்டு குழப்பக்கூடாது. பிறகு எதை அடையணும்னு ஒரு லட்சியம் வச்சோம்னா அந்த லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி போகிற சாதனையில் உறுதியாக இருக்கணும். உறுதி 4 விஷயத்தில். ஒன்று கடமையில், புரிந்து கொண்ட விஷயத்தில், லட்சியத்தில், லட்சியத்திற்கான சாதனையில். கடமைன்னு சொன்னால் நம்மளுக்குன்னு ஒரு கடமை வாச்சிருக்கும், ஸ்திரமாக வாச்சிருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி செய்ய மாட்டோம். இப்போ படிக்கிற பையன் படிக்கிறதான கடமை, என்ன சாக்கு சொல்லுவான்? விளையாட போவான், டிவி பார்ப்பான், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த படிக்கிற கடமையிலும் தவறுவான். சம்பாதிக்கிறது இல்லறத்தானுடைய கடமை, தர்மம் பண்ணுறது அவருடைய கடமை. சில நேரம் அதை என்ன பண்ணுவோம்? அந்த கடமையிலிருந்து ஏதாவது ஒரு சாக்கு, ஒரு கடமைன்னு எடுத்தாச்சு, ஒரு தொழில்னு எடுத்தால் கூட அந்த தொழிலில் எந்த நேரம் எப்படி பண்ணணுமோ அதில் கரெக்டாக இருந்துடணும். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், சமைக்கல ஆரம்பித்தாச்சுன்னா முடிக்கிற வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கணும். இடையில போய் போய் டிவி சீரியல்லாம் பார்க்கக்கூடாது, அங்கே கோட்டை விட்டுருவோம். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தன்னுடைய கடமைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த கடமையில் உறுதியாக இருத்தல். அந்த கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு ஒரு சுகத்துக்கான சூழல் உருவாகும், வேறு எங்கேயோ போகலான்னு உருவாகும், ஒன்று அனுபவிக்கலான்னு உருவாகும். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு கடமை இருக்க, எப்போ நம்ம 2 நாளைக்கு அப்படியே கொடைக்கானல் டூர் போயிட்டு வரலாம், மற்ற நேரம் போகக்கூடாதுன்னு இல்லை. அந்த கடமையாக அந்த செயலை செய்கின்ற நேரத்தில் அந்த சுகத்துக்காக போகக்கூடாது. இந்த செயலை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு இருக்கணும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு சின்ன வயசில் 20 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அவனுக்கு. அவன் என்ன பண்ணான்? கவனிக்காமல் என் பாட்டுக்கு விட்டுட்டான். அவனுக்கு வயசான போய் யோசிக்கிறான், நம்ம இப்படி கவலைப்பட்டு உட்காந்துருக்கான். அந்த நேரம் அந்த கடமையை செய்யாமல் இப்போ செய்யாமல் விட்டுட்டேன்னு சொல்லி இப்போயே பாருங்கள், சில பேர் பாருங்கள், இள வயசில் படிக்காமல் விட்டுருப்பாங்க, நல்ல ஊரெல்லாம் சுற்றிருப்பாங்க, ஜாலியாக தெரிஞ்சிருப்பான். வந்த பிறகு நான் தான் படிக்கலடா, நீயாவது படிடா, மகன்கிட்ட சொல்கிறது, நான் தான் படிக்கலை நீயாவது படின்னு சொல்லி அந்த நேரம் அந்த கடமையை செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது உண்டு. இருக்கா இல்லையா? ஒரு கலெக்டராக இருக்க படிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் லட்சியம், கலெக்டர் லட்சியம் வச்சுங்க, அதில் உறுதியாக இருக்கு, நான் கலெக்டர் ஆகித்தான் ஆவேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த படிப்பை ஒழுங்காக படிக்கணும். லட்சியத்தை மாற்றக்கூடாது, படிக்கிற சாதனையை மாற்றக்கூடாது. அப்புறம் அதுதான் கடமைன்னு நம்ம நினச்சோம்னா அதுலேயும் உறுதியாக இருக்கணும், செயல்லையும் உறுதியாக இருக்கணும். இப்படி எடுத்துக்கொண்ட லட்சியம், சாதனை, இதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும். அதே மாதிரி கடமையிலையும் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு இன்னொன்று இருக்குது, நம்ம நல்லா புரிஞ்சிருப்போம் ஒரு விஷயத்தை, அந்த புரிஞ்ச விஷயத்தை என்ன பண்ணோம்னா
நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட சில பேர் நீ இப்படியெல்லாம் புரிஞ்சு செஞ்சேன்னா நீ உலகத்தில் பிழைக்க முடியாதுன்றுவான். என்ன அப்படியே மைண்ட் என்ன ஆகும், டைவர்ட் ஆகிடும். நம்ம நேர்மையாக இருந்தால், நல்லா இருந்தால் எனக்கு மனசு நல்லா இருக்குது, நேர்மையாக இருந்தால் எனக்கு மனசு நல்லா இருக்குது, பணம் கொஞ்சம் வருது வராமல் கூட போகுது, ஆனால் நிம்மதியாக இருக்குது, எனக்கு தேவையான அளவுக்கு வருது, சந்தோஷமாக இருக்கேன், இதுதான் சரியான வாழ்க்கைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், இப்படியே இருந்தால் நீ உலகத்தில் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவான். புரிஞ்சதை மாற்றிடுவான். நல்லா புரிஞ்சிருந்தான் பார்த்தீங்களா, ஒழுங்காக புரிஞ்சிருக்கான், அதை மாற்றி என்ன பண்ணுவான், டைவர்ட் பண்ணிடுவான். புரிந்து கொண்ட விஷயத்திலும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு எல்லாம் ஒன்று ஏமாளின்னு சொல்லிடுவாங்கம்பாங்க, என்ன அதனால் மாற்றுறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் எல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும். ஒன்றில் மட்டும் நம்ம உறுதியாக இருப்போம். எதில் தெரியுமா, நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் உறுதியாக இருக்கேன், அதை தொடர்ந்து செய்வேன், அதை மாற்றிக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. லட்சியம். இந்த கிரிக்கெட் பிளேயர்லாம் பாருங்கள், இந்த வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க பாருங்கள், லைஃபவே அர்ப்பணிச்சிருவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ போய் விளையாண்டுட்டு, அவன் அந்த வேர்ல்டு சாம்பியனில் தேடுறங்கில்ல, அந்த உள்ள பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கே வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருப்பான். டெய்லி பயிற்சி, அன்றைக்கி மட்டும் விளையாண்டா முடியாது. கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறாலும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் தினந்தோறும் உறுதியாக செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து செய்வதில் உறுதிங்கிறார். இங்கே நீ எடுத்துக்கொண்ட சாதனையை தொடர்ந்து செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். திருக்குறிப்பு தொண்டர் என்ன பண்ணார், ஒரே ஒரு விரதம் எடுத்தார். மற்றவங்களுக்கு ஒரு அடியாருக்கு துணி துவைக்காமல் நான் வேறு துணி துவைக்க மாட்டேன். அதனால் அவர் எவ்வளோ பாதிப்படைஞ்சார். அவங்க கூட துணி துவைக்கிறாங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க அவரை, இவன் என்னடா பைத்தியம் மாதிரி இருக்கான்னு சொல்லி. ஆனால் கடவுளவே அடைஞ்சாரா இல்லையா, அதில் விடலை, அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார். அப்படி பெரும்பாலும் நாயன்மார்கள் பூரா பாருங்கள், தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தில், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவாங்க, அதை கடைசி வரைக்கும் செய்வாங்க. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார், தினந்தோறும் மாமிசத்தை கொண்டாந்து கடித்து பார்த்துட்டு கடவுளுக்கு படைக்கிறதுல உறுதியாக இருந்தார். அதுவும் எதெல்லாம் நல்ல சுவையாக இருக்குமோ அதை துவைச்சி பார்த்துட்டே வைப்பார், அதில் மாறல. தலையில் பூவை வச்சு கொண்டு வர்றார், வாய்க்குள்ளே தண்ணியை கொண்டாந்து கொப்பளிப்பார். நம்மளுக்கெல்லாம் அருவறுப்பாக இருக்குது. கடவுள் அவர் கண்ணப்ப நாயனார், கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளின்ட்டார் மாணிக்க வாசகர். அதுக்கு மேலே அன்பு யார் செலுத்த முடியும்ட்டார். கண்ணப்பனுக்கு நீ அருள் புரிஞ்ச, எனக்கும் அருள் புரிஞ்சுன்னு படிக்கிறார். ஏன்னா கண்ணப்பனுடைய அருள் அப்படி இருந்தது. ஒன்றை எடுத்துக்கிட்டு உறுதியாக இருக்க முடிகிறதில்லை. சித்பவானந்தர் காலையில் அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறது வரைக்கும் 3:30 எந்திரிப்பாராம். 3:30 என்ன சொல்லுவாங்க, கடியாரம் நீ அவர் எந்திரிக்கிற நேரத்தில் நீ கரெக்டாக டயத்தை திரி வச்சுக்கலாம்பாங்க. வாட்ச் கூட தப்பாக இருக்குமா, கரெக்டான வாட்சியாக இருந்தால் எந்திரிச்சு உட்காந்து செகண்ட் மேல் 12 தாண்டுமா, அப்படி எந்திரிச்சு வந்து உட்காருவாராம். அப்படி ஒரு ட்ரைனிங் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அந்த எடுத்துக்கொண்ட சாதனைகளில் தொடர்ந்து உறுதியாக இருத்தல், இது ஒரு முக்கியமான பண்பு. சில பேர் என்ன பண்ணோம்னா, ஒன்றை எடுப்போம், பிறகு அதை விட்டு போட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஒன்றை செய்கிறது, இது அறகுறையாக வைக்கிறது. கிணறு வெட்டுறது கூட ஒரே இடத்துல ஆழமாக வேண்டாம், இங்கே கொஞ்சம் நேரம் வெட்டி தண்ணி வழி அடுத்த இடத்துல வெட்டி பிறகு கொஞ்சம் அப்படியே வெட்டிக்கிட்டே போனால் எங்கிட்டு வரும் தண்ணி. நம்ம வேதத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சம்பிரதாயம் இருக்குது, வேதம் படிக்கிறதில்ல. சாமிகிட்ட இருந்ததுனால எனக்கு தெரியும். இப்போ 4 வேதம் இருக்குது. அந்த ஒரு பையன் அவன் எந்த வேதத்தை சேர்ந்தவனோ அந்த வேதம் முதல்ல படிக்கணும். ரிக்வேதம்னா ரிக்வேதம் படிக்கணும், அதை முடிச்சுட்டு அடுத்த வேதத்துக்கு போகணும்பார். இப்போ யஜுர்வேதியாக இருந்தால் யஜுர்வேதத்தை முடிக்கணும், அதில் அது முடிக்கிற வரைக்கும் வேறு வேதத்துக்கு போகக்கூடாது. அதை நல்லா மனப்பாடம் பண்ணி முடிச்சு நீ 4 வேதம் படிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சான்ஸ் என்ன, உன்னுடைய சம்பிரதாயத்தில் வந்த வேதத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிக்கணும். அது வரைக்கும் நீ வேறு எதுக்கு போ, இதில் உறுதியாக இருக்கணும். சரி, அந்த வேதம் நல்லா இருக்குது, இந்த வேதம் நல்லா இருக்குது, அப்படி போனோன்னா ஒன்றும். டிகிரி படிக்கிறோம், ஒரு கோர்ஸ் சேர்ந்துருக்கு, இது நல்லா அதில் போகிறது, பிறகு அதில் பிடிக்கலன்னு இதுக்கு வர்றது. ஏதோ ஒன்றை எடுத்தால் உறுதியாக கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்வது, இது ஒரு சாதனை. சாதனையை தொடர்ந்து செய்வதில் உறுதி, லட்சியத்தை மாற்றாமல் இருப்பதில் உறுதி, தன்னுடைய கடமையை செய்வதில் உறுதி, இதில் உறுதியாக இருக்கணுங்கிறார். அடுத்தது 17 மத் சரணக, என்னையே சரணடைய வேண்டும்ட்டார் பகவான். கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் என்ன, கடவுளை சரணடைய வேண்டும். கடவுள் இதுக்கு விளக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை சரணடைகிறதுனா தர்மத்தில் சரணடையுதுங்கிறார். கடவுள் தர்மத்தை நியமனம் பண்ணி வச்சுருக்கிறாரு. நீ தர்மமாக வாழ்ந்தாலே நீ கடவுள்கிட்ட சரணடைதல்னு சில பேர் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க.
ஏன் சரணம்னா சரணடைதல்னா புகலிடம்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து புகலிடமே கடவுள் தான். கடவுளை விட புகலிடம் எதுவுமே இல்லை. பறவைகள் சரணாலயங்கிறோம், அது பறவைகளினுடைய புகலிடம். புகலிடம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கே நம்ம ரிலாக்ஸாக இருக்கோமோ அதே புகலிடம். எங்கே போய் இப்போ பறவைகள் எங்கே ரிலாக்ஸாக இருக்குது, அதுக்குனால பறவைகள் எங்கே வெடி கூட போடக்கூடாது. 20 கிலோமீட்டர் வெடியே போடக்கூடாது, அங்கே வேட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காது. அதே அது வந்து புகலிடம்னு பேர். எங்கே ரிலாக்ஸாக இருக்கமோ அதுதான் புகலிடம்னு அர்த்தம். பகவான் நான் தான் புகலிடம்ங்கிறார். பகவான் என்ன சொல்கிறாரு? புகலிடம். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது எங்கே தெரியுமா? நம்ம வீட்டில் தான். நீங்கள் என்ன போங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட தங்குங்க, என்ன இருந்தாலும் போர் அடிச்சிடும். நம்ம வீட்டில் வந்து காலை நீட்டி ஃப்ரீயாக படுத்தாதே நிம்மதியாக இருக்கும். ஒரு சேரியில் இருக்க வேலை இருந்த பையன் ஒருத்தர் வந்து பெரிய கோடீஸ்வர வீட்டில் வேலை பார்க்குற நம்பிக்கையாக நல்லா வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறாரு, அவருக்கு அங்கே எல்லா சுதந்திரமும் உண்டு. ஏன்னா டிவி பார்க்கலாம், அங்கே என்ன வேணாலும் சாப்பிடலாம். அவருக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்லாம், எல்லாம் டிவியில் போய் பார்க்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அதையும் அனுபவிக்கலாம். உணவு வகையிலேருந்து எல்லாம் அனுபவிக்கலாம். ஃபுல்லாக அந்த பங்களாவே ஏசி தான். எப்படா வேலை முடிஞ்சு வீட்டில் போய் அந்த குடிசையில் அந்த கூவத்து பக்கத்தில் படுத்தா தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குங்கிறார். ஏன் தான் வீடு, இந்த ரிலாக்ஸ் அங்கே வராது, அங்கே ஃப்ரீடம் வராது. உண்மையிலே நம்மளுக்கு எல்லாருக்கும் புகலிடம் எங்கே தெரியுமா? கடவுள் தான். இறுதியான புகலிடம் கடவுள் தான். அது நம்மளுக்குள்ளே இருக்கார், தெரியலை. வேதாந்தம் படிக்கிறதும் அதுக்காகத்தான். சில பேருக்கு ஆஃபீஸ் புகலிடம், வீட்டுக்கு வந்தால் எரிச்சலாயிரும். வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு புகலிடமாக இருக்குது. சில பேருக்கு ஆஃபீஸ் எரிச்சலாயிரும், வீட்டுக்கு வந்தால் புகலிடமாக இருக்குது. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு? எல்லாத்துக்கும் புகலிடம் என்னன்னு சொன்னால் பகவான் தான். பகவானை நினைத்தால் பகவானை விட பாதுகாப்பானது உலகத்தில் எதுவுமே இல்லை. சர்வசக்திமான்னு சொல்கிறான். அவரால் செய்ய முடியாதது ஒன்று நம்பிக்கை வர்றதில்லை நம்மளுக்கு. ஆழமாக நம்பினா நடந்துடும். ஆழமாக உறுதியாக நம்பி நீயே கதின்னு சரணடைஞ்சுன்னா அதை விட ஒரு பெருசு இல்லை. சில நேரங்களில் நடக்காமல் எப்போயாவது அபூர்வமாக நம்ம போச்சுன்னா காரணம் தெரியுமா? நம்மளுடைய சரணாகதியில் ஒரு தொய்வு இருக்கும், ஒரு பிசுறு இருக்கும். என்ன செய்வாரா, அந்த செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒருத்தர் வந்து கீழே கடவுளை கூப்பிட்டாராம். கொப்பை தொங்கி மறையிலேருந்து விழுந்துட்டார். வேலை விழுத பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கார். தொங்கிக்கிட்டு கடவுளே வந்தாச்சு, கூப்பிட்ட உடனே விடுப்பா காப்பா, நீங்கள் வந்து முதல் கீழே நில்லுங்க, அப்போ தான் நான் வேண்டார் அவர். அப்போ கூட நம்பிக்கை வரல. எப்படி இருக்கு? நீ விடுப்பா காப்பாற்றுறேன்னா நீ கீழே கரெக்டாக நேரம் வந்து நில்லுங்கண்ணா, எப்படி இருக்கு? வர்றதில்லை ஒன்று. இன்னொன்று வந்து நம்முடைய பிராரப்த கர்மம் சில நேரங்களில் இருக்கலாம், இருந்தாலும் அதுக்கு பலன் கட்டாயம் கொடுத்துருவார் அவர். அப்போ கடவுளே புகலிடம் என்று என்னையே சரணடைதல். ஒருத்தர் பாருங்கள், கடவுள் கூட இருக்கிறாருன்னா சில இடங்களில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் துச்சமாக அவர் வந்து ரொம்ப அது துச்சமான மரியாதை இல்லாமல் போகிறதில்ல. வேணாம், கடவுள் பார்த்துக்கிறான்னு போகிறால பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய ஒரு மினிஸ்டர் வந்து கூட இருந்தால் போதும்ப்பா எனக்கு வேணாம், அவர் பார்த்துக்கிடுவார்ன்ட்டு போகிறாலாம் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு கடவுள் என் கூட இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு மேலான நம்பிக்கை. சில இதில் பார்க்குறோம்ல, இந்த என்ன சரஸ்வதி சபதம் படத்தில் கல்வியா செல்வமா வீரமா இல்லை, நான் கடவுளை பாடின வாயால் நீ யார் ராணியாக இருந்தாலும் பாட மாட்டேங்கிறாருல, சொல்கிறாரா இல்லையா? ஏன்னா கடவுளை புகலிடம் அப்படி அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் சில பேருக்கு கடவுளை பாயிற வாயை வேறு யாரையும் பாட மாட்டேன் அப்படிங்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. இங்கே ஒரு விளக்காசிரியர் சொல்கிறது தர்மத்தில் சரணடைந்தவன், இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். ஏன்னா கடவுள் வந்து தர்மத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு, அதில் சரணடைதல். தர்மத்தை கண்டு பயப்படணும், பகவானை கண்டு நம்ம பயப்படுறோம். ஏன்னா பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறதுனால இல்லை, தர்மத்தை கண்டு நம்ம என்ன தர்ம வாழ்க்கை வாழ்கிறவன் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. தர்மமாக வாழ்கிறவன் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ போலீஸ்காரனை கண்டு யார் பயப்படுவா? உண்மையான போலீஸ்காரனை, பொய்யான போலீஸ்காரனை இல்லை, திருடனே பயப்படுவான். ஏன்னா அது மாதிரி நாம் வந்து தர்மத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. தர்மமாக வாழணும்னு நினச்சா அது கடவுள் படைச்சதுனால அப்படின்னு ஒரு சில பேர் விளக்கம் எழுதுகிறாங்க இதுக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முழுமையாக கடவுளிடம் சரணடைந்தவன் மத் சரணகங்கிறார், என்னிடம் சரணடைந்தவன். இது ஒன்று.
சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தர்மமாக வாழ்கிறவனையும் கடவுளே கதிங்கிறவனையும் பரிதாபத்துக்குரியவனாக பார்க்குறாங்க. பாவம், ஐயோ பாவம்ட்டு. அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, அவன்தான் உயர்ந்தவன், சத்புருஷன்ட்டார். பிறகு 18வது பண்பு முனிகி. 18வது பண்பு முனிகி. முனிகின்னு சொன்னால் முனிவன் அர்த்தம். சில பேருக்கு இந்த முனி பல அர்த்தம் இருக்குது முனிகிங்கிற வார்த்தைக்கு. முனிகின்னு சில பேர்னால் இந்த முனி பிடிச்சிக்கிச்சு வேறு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? முனி பிடிச்சிக்கிச்சான் பேய், அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. பிறகு காட்டில் போய் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா முனிங்கிறது பல வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முனின்னா முனிவன், காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவன், காட்டில் வாழ்கிறவன் அப்படின்லாம் இருக்குது. முனீஸ்வரன் கூட இருக்குது. பிறகு முனின்னா இன்னொரு அர்த்தம் பேய், அது மாதிரி முனி பிடிச்சிக்கிச்சு வேறு சொல்கிறதெல்லாம் உண்டு. இங்கே என்னென்னா மனநசீலக மௌனாத் முனிகன்னு 2 அர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது புத்தியை தீட்டிக்கொண்டே இருப்பவன் என்றைக்கும். இப்போ நம்ம ஸ்கூலில் படித்த பாடமெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், படிப்போம், அது முடிஞ்சவொன்னு அதோட சிந்தனை விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். முனிகி எப்படின்னா தான் படித்த தத்துவ அறிவை, கடவுள் சம்பந்தப்பட்ட அறிவை சிந்தித்து கொண்டே இருப்பான், தீட்டிக்கொண்டே இருப்பான்கிறார். அதை யார் மேலும் மேலும் அதை புத்தி கூர்மையோடு இருக்காரானா அவனுக்கு பேர் முனிகி அப்படிங்கிறார். நன்கு சிந்திக்கின்ற ஆற்றல் உள்ளவன், நன்கு தத்துவத்தை ஆராய்கின்ற பழக்கமுடையவன் அப்படிங்கிறார். அதே மாதிரி எது தர்மம் எது அதர்மம், எது லட்சியம் எது லட்சியம் இல்லை என்ற விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து ஆற்றல் உடையவன். அப்படி சிந்தித்து தெளிவான முடிவெடுத்தவன் முனிவன். ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுத்தவன். பிறகு மௌனாத் முனிகிங்கிறார். வாக்கு இந்திரியத்தை கட்டுப்படுத்தவன், பேசும் சக்தியை கட்டுப்படுத்தியவன். மௌனமாக இருக்கிறது கஷ்டம், ஆனால் அளவாக பேசுகிறது மிக மிக கடினம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடவுள் நம்மளுக்கு பேசும் சக்தியை கொடுத்தது, அதாவது பிரசாதமாக சாபமானா ரெண்டுமே. பேசும் சக்தியை கொடுத்து அளவாக பேசி அதனால் பிரச்சனை வராமல் இருந்தால் கடவுள் கொடுத்த பிரசாதம். பிரச்சனை நிறையா பேருக்கு எங்கே வருது? இங்கே தான் வருது. வீட்டில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டு வாக்கை கட்டுப்படுத்தவே முடிகிறதில்ல. அப்போ சாபமாக மாறிடுது. பகவான் கொடுத்த அந்த பேசும் சக்தியை பிரசாதமாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையை விட்டுருவோம், நம்மளை எரியாமல் விட்டுருவோம். இந்த தவளைக்கு எங்கே கெடுதல் வந்துச்சு? தவளைக்கு நுழலும் தன் வாயால் கெடும்பாங்க. சும்மா இருக்குது, மழை பெஞ்சோன்னு கத்தி கத்தி நல்லவன் வந்து டப்புக்குன்னு வாயில் ஓட்டு போயிடும். நான் இருக்கிற இடத்த காமிக்குது அது. அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வாக்கை கட்டுப்படுத்தியவன் முனிகி. கண்ணை மூடிக்கிட்டு சமாதியில் இருப்பவன் முனிகி. அதையும் சொல்லுவான். இங்கே சொல்கிறது வாக்கு இந்திரியத்தை கட்டுப்படுத்தவன், புத்தியை கூர்மையாக தீட்டிக்கொண்டு எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து நல்லதை முடிவெடுப்பவன் முனியான். தத்துவ விஷயங்கள்லையும் அதை கரெக்டாக கூர்மையாக தீட்டி அதை நல்லா புரிஞ்சுக்கிறவனு முனிகி அப்படிங்கிறார். இங்கே விளக்காசிரியர்கள் இந்த முனிகிங்கிற வார்த்தைக்கு இப்படி பதில் சொல்கிறாங்க. அடுத்தது அப்ரமத்தக கபிராத்மாகான்னு இருக்குது. இது ரெண்டையும் நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.